பிரியமானவர்களே, இன்றைய அந்த புதிய நாளிற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். 4ஆம் வாரம் பொதுக்காலத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளுக்காக செவிமடுப்பதற்காக ஒன்று கூடி நிற்கிறதோடு, இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்போது மற்றவர்கள் கடவுளை எங்களிலே காண வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமாக. இன்றைய இந்த நாளைக்குள்ளே நுழைவதற்கு முன்னாக இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை வேண்டி இந்த நாளைக்குள்ளே நாங்கள் நுழைவோமாக. ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே, உம் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற இறை வார்த்தைக்கு செவிமடுப்போமாக. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 13 தொடக்கம் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், ஓர் ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய இந்த வாசகத்தினூடாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி, பிறர் அன்பே நம் வாழ்விற்கு அர்த்தம் தரும். கார்ல் மென்னிங்கர் என்பவர் ஒரு புகழ்பெற்ற உளவியலாளர். அவரிடம் ஒரு முறை ஒருவர் வாழ்வில்
விரக்தியின் எல்லைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதர் அதிலிருந்து வெளியே வர வழி ஏதாவது உள்ளதா? அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான உளவியல் சிகிச்சையை பரிந்துரைப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு மெனிங்கர், அம்மனிதர் தன்னை விட மோசமான நிலையில் உள்ள ஒரு மனிதரை கண்டுபிடித்து அவருக்கு நாள்தோறும் பணிவிடை செய்து வர வேண்டும். அப்படி செய்து வந்தார் என்றால் அவர் தன் விரக்தியின் விளிம்பிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றாராம். பிறருக்கு உதவி செய்வது எவ்வாறு நம் வாழ்விற்கு வளமை சேர்ப்பதாக, நம் வாழ்வை ஒளிரச் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற செய்தியை மென்னிங்கர் கோடிட்டு காட்டுகிறார். இன்றைய வாசகங்களின் மூலமாக பசித்தோருக்கு உணவு கொடுப்பதன் மூலமும், வறியோருக்கு தங்க இடம் கொடுப்பதன் மூலமும், உடையற்றோருக்கு உடையை கொடுப்பதன் மூலமும் இஸ்ராயல் மக்களின் ஒளி விடியல் போல எழுகின்றார் ஆண்டவர். நற்செய்தியின் மூலம் நம் வாழ்வு ஒளிரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நற்செயல் இயேசு சுட்டி காட்டுகின்றார். மனித வாழ்வு அடிப்படையில் இருளிலிருந்து ஒளியை நோக்கிய பயணம், அறியாமையிலிருந்து தெளிவை நோக்கிய பயணம். நம் வாழ்வு ஒளி மிக்கதாகவும் தெளிவுடையதாகவும் இருக்க வேண்டுமெனில் அதற்கு தேவையான நிறைய புத்தக அறிவோ உலக ஞானமோ அல்ல. மாறாக ஏழை எளியவர்களையும் வறுமையில் வாடுபவர்களையும் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நற்செயல் செய்வதே ஆகும். ஆமென்.